நந்தவனம் கிராமத்துல சின்னியும் மின்னாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே ஊர்ல சின்னியோட நண்பன் கோராமும் வாழ்ந்துட்டு வந்தான். சின்னியோட வீடு குடிசை வீடு, ஏழைதான். ஆனா அவன் உழைப்பாளி. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது அவளோட தனித்தன்மையா இருந்தது. கோராக்காவும் வீடு பெரிய அடுக்குமாடி வீடு. அந்த ஊர்லயே அவன் தான் பணக்காரன். ஆனா திமிரு பிடிச்சவன். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். சின்னியும் கோராவும் நல்ல தோழமையோட பழகிட்டு இருந்தாங்க. ஆனா கோரா தனக்கு ஒரு தேவைனா மட்டும் சின்னி கிட்ட உதவி கேட்பான். சின்னிய மதிக்கவே மாட்டான். கோராவுக்கு பிறந்த நாள் வந்தது. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சான். பணக்கார நண்பர்களை மட்டும். பொன்னி ஆண்டி, எனக்கு பிறந்த நாள், வந்துடுங்க. சரிப்பா, வரேன். தலைவர, கண்டிப்பா நீங்க என் பிறந்த நாளுக்கு வரணும் அப்படின்னு குவாப்புரா கிட்ட சொன்னான். அவரும் சரி கோரா, நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஊர்ல ஒரு பணக்காரங்களை விட்டு வைக்கல. எல்லோரையும் விருந்துக்கு அழைச்சான். அப்ப அந்த ஊர்ல பப்பு புறா கேட்டாரு, என்ன கோரா, உன் ஃப்ரெண்டு சின்னிய நீ பிறந்த நாளுக்கு கூப்பிடலையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கோரா, இது பணக்காரங்க மட்டும் வர்ற விழா. இந்த ஏழை சின்னிய அங்க கூப்பிட்டா என் மானம்தான் போகும். ஏழை பொண்ணு கூட நட்பு வச்சிருக்கன்னு எல்லாரும் என்னதான் கேவலமா பேசுவாங்க அப்படின்னு பேசினான். சரிப்பா, ஓ இஷ்டம் அப்படின்னு பப்பு பூரா சொன்னாரு. சின்னி வீட்டுல மின்னா பேசினா, அக்கா, உன் ஃப்ரெண்டு கோராக்கு பிறந்த நாளாம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் நேர்ல போய் அழைச்சிட்டு இருக்கான். உன்னை கூப்பிடலையா? அதுக்கு சின்னி, எனக்கு தெரியும் மின்னா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வெளியாளுங்க, அதனால நேர்ல போயிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நான் அவன் உயிர் தோழி. அவன் சொன்னாதான் நான் போகணுமா என்ன? நம்ம போகலாம். நீ இப்படி பேசுனத அவன் கேட்டா வருத்தப்படுவான் மின்னி அப்படின்னு சின்னி சொன்னான். மறுநாள் கோராக்காவும் வீட்டுல ஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டு விழாக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருந்தாங்க. விருந்துக்கு 20 வகை சாப்பாடு, ஸ்வீட்ஸ், விதவிதமா போட்டோ எடுக்க எல்லாமே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சின்னியும் மின்னாவும் பரிசு பொருள் வாங்கி எடுத்துக்கிட்டு கோராக்காகவும் வீட்டுக்கு போனாங்க. அப்போ கோராக்காகவும் வா சின்னி மின்னா அப்படின்னு நடிச்சு கூப்பிட்டது. கோராக்காகவும் மத்தவங்க கிட்ட இவங்கள எங்க வீட்டுல இவங்க வேலை செய்யற வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லுச்சு. இந்த விஷயம் சின்னிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நண்பன் சந்தோஷம்தான் முக்கியம்னு அமைதியா இருந்தான். அப்ப பக்கத்து ஊர்ல இருந்து அவருக்காகவும் ஒரு பையோட வந்தாரு. கோராக்காகவும் கிட்ட வந்து, ரொம்ப பசியா இருக்குப்பா, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கோராக்காகவும், இங்க என்ன தர்ம சத்திரமா நடக்குது? சாப்பாடு போட பச்சை தண்ணி கூட குடுக்க முடியாது, வெளியே போங்க அப்படின்னு விரட்டி விட்டான். அவருக்காகவும் அவமானத்தோட வெளியே போனாரு. அப்போ சின்னியும் மின்னாவும் கூடயே போனாங்க. அதுக்கு கோராக்காகவும் வருத்தமே படாம, போங்க போங்க அப்படின்னு பேசிட்டு நின்றுட்டு இருந்தது. அவருக்காகத்த சின்னியும் மின்னாவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. அவரும் சாப்பிட்டாரு. அப்ப சின்னி சொன்னா, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னா. அப்போ அவருக்காகவும் அவர் பையில இருந்து சில பொருட்களை எடுத்து சின்னிக்கும் மின்னாக்கும் கொடுத்தாரு. 2 பேரும் அதிர்ச்சியா பார்த்தாங்க. அப்போ மின்னா சொன்னா, உங்களை பார்த்தா ஏழையா இருக்கு, எப்படி விலை உயர்ந்த பொருட்கள் உங்ககிட்ட இருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இதுக்காக உங்களுக்கு உதவி செய்யல. அப்போ அவருக்காகவும் பேசினாரு. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். அந்த ஊர்ல நான் தான் பெரிய ஆளு. எனக்கு சொத்தெல்லாம் நிறைய இருக்கு. என்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வயசாகிடுச்சு, என்னால சரியா செய்ய முடியாது. ஒரு பொறுப்பான, மத்தவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல ஆளை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊர்லயே கோராதான் பணக்காரன்னு கேள்விப்பட்டேன்.
அதான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆனா அவன் உதவி செய்யற மனசு இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பொறுப்புக்கு தகுதியான ஆளு நீங்க 2 பேரு தான். என்னது, நாங்களா? அப்படின்னு மின்னாவும் சின்னியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆமா, நீங்க தான். உங்க வீடையும் வசந்தியா மாத்திக்கோங்க. இது நான் உங்களுக்கு செய்யற உதவி. இந்த வேலையை நீங்க 2 பேரும் செய்யறதுக்கு நான் மாசம் மாசம் சம்பளமும் கூட கொடுக்கறேன்னு சொன்னாரு. சின்னியும் மின்னாவும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு எல்லா வசதியும் உருவாக்குனாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கோராக்காகவும் திரு திருன்னு முழிச்சுது. நம்ம ஸ்கூல் பசங்க பணம் கட்டி படிக்கிறாங்களே, இப்ப இலவசமா ஸ்கூல் எல்லாம் கட்டினா அங்க போயிட்டு சேர்ந்துருவாங்களே, இதனால நமக்கு தானே பாதிப்பு. அன்னைக்கு மட்டும் அந்த பெரியவருக்கு உதவி பண்ணியிருந்தா இப்ப எல்லா பொறுப்பும் நம்ம கிட்ட தானே வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சது. சின்னியோட நல்ல குணத்துக்கு அவ ஜெயிச்சிட்டா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுது. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா எப்பவும் நம்ம நிலைமை உயர்ந்துதான் போகும். இது தெரியாம முட்டாள்தனமா பண்ணிட்டோம்னு புலம்பிட்டு இருந்தது கோராக்காகும். மறுநாள் கோராக்காகும் சின்னி கிட்ட போயிட்டு பேசினான். தப்பு பண்ணிட்டேன் சின்னி, என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டான். இந்த ஊர்ல நீங்க ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு கட்டிட்டீங்க, அதனால இப்ப என் வருமானம் பாதிக்குமே. நான் உங்களுக்கு உதவி எல்லாம் பண்ண தயாரா தான் இருக்கேன், ஆனா என் வருமானமும் எனக்கு வேணும் அப்படின்னு பேசினான். அப்ப சின்னி பேசினா, இங்க பாரு கோரா, இந்த ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னால உன் வருமானம் பாதிக்காது. நாங்க படிக்க வைக்க முடியாத, வசதி இல்லாதவங்களோட பசங்களை மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அதனால நீ பயப்படாம இருக்கோரா அப்படின்னு சின்னி சொன்னான். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சின்னி, இனிமே என் திமிரை விட்டு எல்லாருக்கும் உதவி செய்ய போறேன். அப்ப மின்னா சொன்னா, பணம் இருந்தா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆனா நல்ல மனசு இருந்தாதான் மக்கள் கிடைப்பாங்க. வாழ்க்கையும் தானாக உயர்ந்து போகும். உதவி செய்தா ஒரு நாள் திரும்பி வரும். பணம் இல்லாதவன் ஏழை இல்ல, மனசு இல்லாதவன் தான் ஏழை. அப்போ அவருக்காகவும் வந்தாரு. இவங்க பேசுறத கேட்டு சந்தோஷப்பட்டாரு. அன்றிலிருந்து சின்னி குருவி, மின்னா குருவி, கோராக்காகவும் உண்மையான நட்பாக மாறி போனார்கள்.